வணக்கம் நண்பா. கடலின் அலைகள் கரையை நோக்கி அவ்வப்போது வந்து வருடிவிட்டு போவதைப் போலவே நம்மை துன்பங்கள் அவ்வப்போது வந்து வருடிவிட்டுச் செல்கிறது. எனவே துன்பம் நிலையானது அல்ல என்பதை உணருங்கள். வாழ்வில் நடக்கும் சோதனைகளை நினைத்து வாடாமல், இந்த சூழ்நிலை மாறும், இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நிம்மதியாக வாழலாம். நீ நல்லவனாக வாழ வேண்டும். ஆனால் நீ நல்லவன் என்று மற்றவர்களுக்கு நிரூபிப்பதுதான் மிகவும் கடினம். எனவே உன் மனதுக்கு நீ நல்லவனாக வாழப் பழகு. மற்றவர்களுக்கு அதை நிரூபிக்க நினைக்காதே. உன் செயல்களே உன்னை பற்றி இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறது. மற்றவர்கள் அதிலிருந்து உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் நட்பு பாராட்டுவார்கள். முடியாது என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றும் அபிப்பிராயம் மட்டும்தான். அது உண்மை அல்ல. நீ நினைத்ததை உன்னால் செய்ய முடியும் என்று நம்பினால் உன்னால் எல்லாம் முடியும். எனவே முடியாது என்னும் எண்ணம் தோன்றினால் ஒரு துரும்பையும் நகர்த்த முடியாது. அதுதான் உண்மை. எனவே உன்னால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். உங்கள் முயற்சிகளில்தான் உங்கள் வெற்றி அடங்கியுள்ளது. வெற்றி அடைய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. அதற்கான முயற்சிகளில் முதலில் இறங்க வேண்டும். தினம் தினம் நீ செய்யும் முயற்சிகளே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றியை நோக்கி நகர்த்திச் செல்கிறது. பல நாள் உழைப்பே வெற்றியின் ரகசியம். உங்களை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். உங்களை பற்றி நன்கு அறிந்தவர்கள் உங்களை மதிக்கிறார்கள். உங்கள் செயல்களே உங்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறது. உன் வாழ்க்கையை மதிப்பு மிக்கதாக மாற்ற வேண்டும் என்றால் உன் சிந்தனையையும் செயலையும் முதலில் மாற்ற வேண்டும். மகிழ்ச்சி என்பது உங்கள் சுதந்திரத்தில் உள்ளது. மற்றவர்களுக்கு பணிந்து செல்வது நல்லதுதான். ஆனால் அதில் என்றுமே உன் தன்மானத்தையும் சுதந்திரத்தையும் இழந்துவிடக் கூடாது. உனது சுதந்திரம் என்பது உனது உரிமை. அதை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே. தனித்து வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ வேண்டும். ஒரு பொய்யை கூறிவிட்டு அதை நம்ப வைப்பதற்குத்தான் நாம் பக்கம் பக்கமாக பேச வேண்டும். ஆனால் உண்மை பேசுவதற்கு ஒரு வரி பேச்சே போதுமானது. எனவே பொய்யை பேசி அதை நிரூபிக்க போராடுவதை விட உண்மையை பேசிவிட்டு அதற்கான பின்விளைவை சந்தித்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் நாம் நம் மனசாட்சி எதிராக மட்டும் நடக்கவே கூடாது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் யார், உங்கள் தனித்துவம் என்ன, திறமைகள் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் ஒவ்வொருவரும் அவரவர் பாதையில் கவனம் வைத்து செல்கிறார்கள். நீயும் உன் பாதையில் முழு கவனத்தோடு நகர வேண்டும். அதுதான் வெற்றி. உனது சிந்தனையையும் செயலையும் நீ எதை நோக்கி ஒருங்கிணைக்கிறாயோ அதிலே உன்னால் முன்னேற முடியும். உனது இலக்கு உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நீ நகரும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியை நோக்கி நகர்த்திச் செல்லும். எனவே உனது இலக்கை நோக்கி நகர்ந்தால் வெற்றி நிச்சயம். எல்லா சமயங்களிலும் உனக்கு உதவுவதற்கு உன்னுடன் எவரும் துணை நிற்கப் போவதில்லை. பல சமயங்களில் நீ தனித்து இயங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அத்தகைய சந்தர்ப்பங்களில் மன உறுதியோடு துணிந்து இந்த வாழ்க்கையை அணுக வேண்டும். அப்படி செய்தால் அந்த சூழ்நிலையை கையாண்டு உங்களால் வெற்றி பெற முடியும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.